விருதுநகரில் ராஜலட்சுமி திரையரங்கம் அப்படிங்கிற ஒரு திரையரங்கம் செயல்பட்டுட்டு வருது. இந்த திரையரங்கம் அந்த பகுதியில் நல்லாவே ஒரு பெரிய லக்ஸூரியான ஒரு திரையரங்கம். விருதுநகரில் இருக்கக்கூடிய அருப்புக்கோட்டை, இதுபோல் காரியாப்பட்டி, இந்த மாதிரியான இடங்கள்லேருந்து இந்த ராஜலட்சுமி திரையரங்கத்துக்கு படம் பார்க்க வரவங்க அதிக பேர் இருக்காங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு குற்றச்சாட்டை இந்த திரையரங்கம் மேலே வைக்கிறாங்க. அப்படி என்ன இந்த குற்றச்சாட்டு அப்படின்னா, இந்த திரையரங்கத்தில் ரூ. 120 கொடுத்து டிக்கெட் எடுத்தால் கீழ்தளத்துலையும், ரூ. 150 டிக்கெட் எடுத்தால் பால்கனிலையும் பொதுமக்களை படம் பார்க்க அனுமதிக்கிறாங்க. ஆனால் ரூ. 150 கொடுத்து படம் பார்க்க போனால் பால்கனியில் ஏசி வசதியே இல்லாமல் இருக்குது. ஏசி போட்டாலும் ஒரு அரை மணி நேரம், ஒரு 3/4 மணி நேரம் போடுறாங்க. அதுக்கப்புறம் ஏசி ஆஃப் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் வேர்த்து போயிடுது. வேர்த்து போய் தான் நாங்கள் படத்தை பார்க்குறோம். படம் பார்க்க வரவங்க ஒரு நிம்மதியாக ரிலாக்ஸாக இருக்கணுன்னு தான் படம் பார்க்க வர்றது. ஆனால் இங்கே தேட்டருக்கு வந்தால் இந்த ஏசி வசதி இல்லாமல் ரொம்பவே சிரமப்படுறோம். ஆனால் ரூ. 150 அவங்க வசூலிக்கிறாங்க. இது தொடர்பாக நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு தகவலை சொன்னாலும், புகார் அளித்தாலும், இல்லை அதெல்லாம் சரியாக தான் இருக்குது, நாங்கள் ஏசி கரெக்டாக தான் போட்டு மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னு பதிலையும் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் பொதுமக்கள் பலமுறை இதுக்கு தொடர்பாக புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையுமே அந்த ராஜலட்சுமி திரையரங்கத்தை சம்மந்தப்பட்டவங்க எடுக்கவே இல்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய குற்றச்சாட்டாகவே தொடர்ந்து இருக்குது. இப்போ சமீபத்தில் வெளிவந்த மாமன் திரைப்படம், சூரி நடித்த மாமன் திரைப்படம், இந்த திரைப்படத்தை பார்க்க போனவங்களும் இதே குற்றச்சாட்டை தான் முன்வைக்கிறாங்க. இது தொடர்பாக அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் இடத்துல இதை பற்றி விசாரிக்கும்போது, இந்த தியேட்டரில் இருக்கக்கூடிய வெளியே இருக்கக்கூடிய ஆட்டோக்காரங்க இவங்களெல்லாம் கூட விசாரிக்கும் பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ராஜலட்சுமி திரையரங்கம் முக்கியமான ஒரு அமைச்சருடைய திரையரங்கம். ஆளுங்கட்சி திமுக அமைச்சர், வருவாய் மற்றும் பேரிடர் துறையுடைய அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் அவருடைய திரையரங்கம் தான் இந்த திரையரங்கம். இங்கே இவங்க வைக்கிறது தான் சட்டம். நம்ம இதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது, அவங்கள எதிர்த்து எந்த கேள்வியும் கேட்க முடியாது, அவங்களாம் பெரிய இடத்து ஆட்கள் அப்படின்னு ஆட்டோக்காரங்களே சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இவங்க ஒரு அமைச்சராக இருக்கிறாங்க, KKSSR ராமச்சந்திரன் அவர்கள். இவர் அமைச்சராக இருந்து தான் சொந்தமாக நடத்தக்கூடிய திரையரங்கத்திலேயே பொதுமக்களுக்கு வசதிகளை செஞ்சு கொடுக்க முடியலை. இவங்க எப்படி அமைச்சராக இருந்து இத்தனை வருஷம் மக்களுக்கு நலப்பணி ஆற்றியிருப்பாங்கன்றது தெரியலை அப்படின்னும் பொதுமக்கள் புலம்பிட்டு போகிறாங்க. இந்த ராஜலட்சுமி திரையரங்கத்தில் ரூ. 150 கொடுத்து பால்கனியில் உட்காந்து திரைப்படம் பார்த்தவங்கலாம் வெறுத்து போயிட்டாங்க, ஏசி ஒர்க் ஆகலை அப்படின்னு. ஒரு இருட்டறையில் கதவெல்லாம் மூடி காற்று போகாத இடத்துல உட்கார வச்சுட்டு ஏசி போடாமல் இருந்தால் எப்படி இருக்கும்னு நீங்களே நினச்சி பார்த்துக்கோங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸை, இது ரொம்ப ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஏன்டா இங்கே போய் படம் பார்க்க வந்தோம் அப்படின்ற மனநிலைமைக்கு நம்மளே வந்துடுறோம். ஒரு சிலர் எந்திரிச்சு வெளியே போயிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் தேட்டரில் ஏசி போடாமல் இருக்காங்க. போடாமல்னா முழுமையாக போடாமல் இல்லை, ஒரு அரை மணி நேரம் போடுறாங்க, அப்புறம் அதை மறுபடியும் ஆன் பண்ணுறாங்க, மறுபடியும் ஒரு 1/4 மணி நேரம் போடுறாங்க. அந்த மாதிரி ஏசியை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிட்டு கிடக்குறாங்க. ஒரு முழுமையாக எங்களுக்கு தேட்டரில் ஏசி போடலை, ஆனால் அதுக்கான தொகையை வசூலிக்கிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டை பொதுமக்கள் தெளிவாக ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் அந்த ராஜலட்சுமி திரையரங்கத்து மேலே வைக்கிறாங்க. ராஜலட்சுமி திரையரங்கம் நடவடிக்கை இது வரைக்கும் எடுக்கலை அப்படிங்கிறதும் மக்களுடைய புலம்பலாக இருக்குது.